ஸ்டூடண்ட்ஸ்க்கும் சரி, பேரண்ட்ஸ்க்கும் சரி ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் கொண்டு வந்த இந்த ஸ்கீம் அதாவது பிஎம் வித்யாலட்சுமி ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து எந்த பேங்க்ல கிடைக்குது அப்படின்னா, எஸ்பிஐ மூலியமா இப்போதைக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து அதாவது இந்த லோன் வந்து கிடைக்குது. இது வந்து லோன் தரக்கூடிய ஒரு ஸ்கீம். ஏன் அப்படின்னா இந்த ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து லோன் தர்றாங்க. அது மட்டும் இல்லாம லோன் வந்து எல்லா பேங்க்லயும் தான் தருவாங்க. ஆனா இந்த ஸ்கீம் மூலியமா நம்ம லோன் வாங்குறப்போ எந்த ஒரு கலெக்சுரல் அதாவது எந்த ஒரு கேரண்டி இல்லாம வந்து ஸ்டூடண்ட்ஸ் இந்த லோனை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. குறிப்பா மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கும் சரி இப்போ ஒரு பெரிய சப்போர்ட்டா இந்த ஸ்கீம் இருக்கும் அப்படின்னே பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரையும் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம், எவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்குது, எவ்வளோ மானியம் கிடைக்குது அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த ஸ்கீமை பொறுத்த வரையும் ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வந்து இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஸ்கீம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவ்வளோ முக்கியம் அப்படின்னா, இப்போ நார்மலாவே ஒரு இடத்துல நம்ம லோன் போய் கேட்டோம் அப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா கலெக்டோரல். எந்த பேங்க்ல நம்ம கேட்டாலும் அவங்க கேட்கக்கூடிய ஒரே விஷயம் அந்த கலெக்டோரல் தான். உங்ககிட்ட ஏதாவது இருக்கா, கேரண்டி வைக்கிறதுக்காக ஏதாவது இருக்கா, வீடா இருக்கட்டும், நிலமா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது வந்து அசெட்ஸ் ஏதாவது அடமானம் வைக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பல மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்ட்டு அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆனா இந்த பிஎம் வித்யாலட்சுமி ஸ்கீம் மூலியமா எந்த ஒரு தகுதியுள்ள மாணவருக்குமே இந்த கலெக்டோரல்லாம் தேவையே கிடையாது. அதாவது கேரண்டி இல்லாம லோன் பெறதுக்கான சான்சஸ் வந்து இதுல அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து தேவையும் இல்ல, லோன் வந்து பெறணும் அப்படின்னா இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க இந்த ஸ்கீம்ல. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாங்க அப்படின்னா அந்த காலேஜ் அட்மிஷன் கிடைச்சிருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் விஷயம் ஃபினான்ஷியலா அவங்க வந்து ஸ்டேபிளா இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரீசன்னால அவங்களுடைய ஸ்டடீஸை வந்து அவங்க கண்டினியூ பண்ணாம அவங்க அவாய்ட் பண்றதுக்கு நிறுத்தக்கூடிய பாதியிலேயே வந்து நிறுத்தலாம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்லாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்கீமோடைய ஒரு பெரிய அட்வான்டேஜ். எந்த ஒரு கலெக்டர்ல கேரண்டி இல்லாம இந்த இதுக்கு வாங்க லோன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ யாரெல்லாம் இந்த ஸ்கீம்ல அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்கீம்ல அப்ளை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து நீங்க அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கு வந்து அட்மிஷன் கிடைக்கக்கூடிய காலேஜா இருக்கட்டும் இல்ல இன்ஸ்டிடியூஷனா இருக்கட்டும், ஸோ அது வந்து கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட இந்த குவாலிட்டி ஹையர் எஜுகேஷனுடைய இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க வந்து அட்மிஷன் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் நீங்க வந்து மெரிட் பேஸ்லயோ இல்ல மெரிட்ல செலக்ட் ஆயிருக்கணும் இல்ல இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலியமா நீங்க வந்து செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது மூலமா உண்மையிலேயே வந்து ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய இல்ல கண்டினியூ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்றது தான் வந்து கவர்மெண்டோடைய நோக்கமா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஸ்கீம் வந்து எல்லா காலேஜுக்குமே வந்து சூட்டபிளா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதுக்காக இந்த இன்ஸ்டிடியூஷன் லிஸ்டா இருக்கணும் இல்ல எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா போர்ட்டல்ல வந்து செக் பண்ணிக்கலாம் எந்தெந்த காலேஜ்லாம் வந்து இந்த ஸ்கீம் லிஸ்ட்ல இருக்கு அப்படின்றத செக் பண்ணிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ லோன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எஜுகேஷனுக்கு தேவையான ஃபீஸு, ஹாஸ்டல் சார்ஜஸ், புக்ஸு, எக்யூப்மெண்ட் காஸ்ட்டு, ஸ்டடி ரிலேட்டட் எக்ஸ்பென்ஸு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே கவர் பண்ற வகையில வந்து லோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கோர்சஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் பேஸ்ல லோன் அமௌண்ட் வந்து டிஃபர் ஆகலாம். ஸோ இதனால பேரண்ட்ஸ்க்கும் சரி ஒரே டைம்ல வந்து மொத்தமா ஃபுல் அமௌண்ட்டையும் நம்ம வந்து பே பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ப்ரெஷர் வந்து குறையும். ஸோ பல ஃபேமிலிஸ் வந்து இந்த சேவிங்ஸை உடைக்காம இருப்பாங்க. ஹையர் எஜுகேஷனுக்காக சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாவோ இல்லை வேற ஏதோ ஒரு வேலை வந்து அவங்க வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உடைக்கணும் அப்படின்றத அந்த ஒரு ப்ரெஷர் வந்து இருக்காது. ஸோ அந்த லோன் எடுக்காம எஜுகேஷன் ஃபண்டை வந்து வச்சு செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்கீமை பொறுத்த வரையும் 3% இன்ட்ரெஸ்ட் வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. இதுதான் இந்த ஸ்கீம்ல ஒரு பெரிய ஹைலைட் அப்படின்றே சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்கீம்ல வந்து 3% இன்ட்ரெஸ்ட் சப்சிடி வந்து தர்றாங்க. ஸோ இந்த ஸ்கீமோட ஹைலைட்டே இதுதான் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஸ்கீம்ல அதிகமாக பேசப்படக்கூடிய விஷயமும் இந்த இன்ட்ரெஸ்ட் சப்சிடி தான். ஸோ ஒரு குடும்பத்துக்கு அதாவது அவங்களுடைய இயர்லி இன்கம் ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 10 லட்சம் வரையும் எஜுகேஷன் லோன் தர்றாங்க. அந்த எஜுகேஷன் லோனுக்கு 3% இன்ட்ரெஸ்ட் சப்சிடியும் தர்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நார்மலாவே எஜுகேஷன் லோன் எடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய அந்த எஜுகேஷன் அந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். அதாவது இஎம்ஐ பேஸ்ல நம்ம கட்டுவோம். அந்த இஎம்ஐ வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாகும் அப்படின்ற மாதிரி. அதாவது முடிஞ்சதுக்கு அப்புறம் கட்டணும் அப்படின்னா அந்த இஎம்ஐ கட்டுறப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் வந்து அதிகமா இருக்கும். ஸோ ஆனா இந்த சப்சிடி ரீசன்னால அவங்களுடைய அந்த லோன் பர்டன் வந்து ஓரளவு கம்மியாகும்
அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. குறிப்பா அந்த மிடில் கிளாஸ் பீப்பிள்ஸ்க்கா இருக்கும். லோ மிடில் கிளாஸ் பீப்பிள்ஸோடைய அவங்களுடைய ஃபேமிலிக்கு இது ஒரு பெரிய ஃபினான்ஷியல் சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபியூச்சர்ல இஎம்ஐ கட்டுறப்போ அவங்க வந்து கொஞ்சம் மணிய சேவ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால வந்து இந்த 3% இன்ட்ரெஸ்ட் சப்சிடின்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா ஒண்ணு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்கீம்ல அப்ளை பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஸ்கீம்க்கு அப்ளை பண்றப்போ சில இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும். என்ன அப்படின்னா எஜுகேஷன் சார்ந்தது தான். 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், அதே மாதிரி அட்மிஷன் லெட்டர். நீங்க எந்த காலேஜ்ல அட்மிஷன் வாங்குறீங்களோ அந்த அட்மிஷன் லெட்டர் தேவைப்படும். கோர்ஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தேவைப்படும். இன்கம் சர்டிஃபிகேட் அண்ட் இன்கம் ப்ரூஃப் தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோடையும் பேரண்டோடையும் ஃபோட்டோ தேவைப்படும். ஐடென்டிட்டி ப்ரூஃப் அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெடியா வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க அப்ளிகேஷன் ப்ராசஸை வேகமா பண்ணலாம். ஸோ எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த பிஎம் வித்யாலட்சுமி போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ், கோர்ஸ் டீடைல்ஸ், இன்ஸ்டிடியூஷன் டீடைல்ஸ் இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தேவையான டாக்குமெண்ட்ஸை நீங்க அப்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் லோன் வழங்குற அந்த பேங்க்கையும் செலக்ட் பண்ணிட்டு அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பேங்க் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு லோன் அப்ரூவல் ரிலேட்டடான உங்களோட அந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு மெசேஜ் மூலியமா இல்லை வேற மெயில் மூலியமாவோ உங்களுக்கு வழங்கும். ஸோ முக்கியமாக முழு ப்ராசஸும் வந்து டிஜிட்டலாக இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் பேரண்ட்ஸாக இருக்கட்டும் இவங்க இது 2 பேருக்குமே வந்து கன்வீனியன்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான விஷயங்களை கவனிக்கணும் அப்படின்னா எஜுகேஷன் லோன் அப்படின்றது வந்து கிராண்ட் கிடையாது. ஸோ அதாவது இது ஃப்ரீ மணிலாம் கிடையாது. படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கோர்ஸோடைய அந்த பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் லோன் ரீபேமெண்ட் செய்யணும் அப்படின்ற அந்த பொறுப்பு வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கு. ஸோ அதனால எந்த கோர்ஸ் படிக்கிறோம், ஸோ அதுக்காக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் சேலரி பொட்டென்ஷியல் என்ன அப்படின்றதையும் ஃபியூச்சர் சேலரி பொட்டென்ஷியல் எவ்வளோ அப்படின்றதையும் அனலைஸ் பண்ணி இந்த லோன் எடுக்கிறது அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ கரெக்டான கோர்ஸை நம்ம யூஸ் பண்ணி இந்த எஜுகேஷன் லோன் வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் கிடையாது, ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட மாறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த பிஎம் வித்யலட்சுமி ஸ்கீம் அப்படின்றது நம்மளுடைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹையர் எஜுகேஷனுக்காக கொடுக்கக்கூடிய அவங்களுடைய அந்த எஜுகேஷனுக்காக ஃபீ கட்ட வந்து முடியாத ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த பிஎம் வித்யலட்சுமி ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பாக இந்த கலெக்டோரல் இல்லாமல் 3% இன்ட்ரெஸ்ட் சப்சிடி, டிஜிட்டல் அப்ளிகேஷன் ப்ராசஸ் இது எல்லாமே வந்து இந்த ஸ்கீம்ல இன்னும் ஒரு அட்ராக்டிவா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், எலிஜிபிலிட்டி, ரீபேமெண்ட் அண்ட் ரூல்ஸ் இது எல்லாத்தையுமே ஃபுல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் லோன் எடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்க கோர்ஸ் வந்து இந்த இப்போ எலிஜிபிள் அமௌண்ட் உங்களுக்கு வந்துருச்சு, இந்த கோர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஆனால் இந்த கோர்ஸ் படிச்சா இந்த அமௌண்ட்டை லோனை கட்ட முடியுமான்னு பார்த்துட்டு கரெக்டாக எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு நீங்க லோன் எடுத்தா கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த பிஎம் வித்யலட்சுமி ஸ்கீமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.